அப்படி டிஃபால்ட் எப்போ வரும்னு கேட்டிங்கன்னா, நடுநிலை உணர்வு இல்லைன்னா வந்துடும். பேலன்சிங் மைண்ட், நியூட்ரல் மைண்ட் இல்லைன்னா தொல்லை வந்துடும். அந்த நடுநிலைமை அதிகாரம் 12வது அதிகாரம், அதிலே 2 குறள் ரொம்ப முக்கியம். 5வது குறள் 6வது குறள், 115 116. 115 சொல்லுவார், கேடும் பெருக்கமும் இல் அல்ல. உனக்கு ஒரு துன்பம் வருது, கெடுதல் வருது, அது பிரச்சனை இல்லை. அல்லது நல்ல ஒரு வளர்ச்சி வருது, ஒரு உயர்வு வருது, ஒரு இன்பம் வருது, ஒரு வெற்றி வருது, அது பிரச்சனை இல்லை. ஒரு மனிதனுக்கு கேடும் பெருக்கமும் இல் அல்ல. இந்த 2 நிலையிலையும் மனம் இன்பத்தால் துள்ளாமல் துன்பத்தால் துவளாமல் நடுநிலையுடன் இருக்க பழகிவிட்டால் இது மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்கும். யாருக்கு தான் இன்பம் வரல, யாருக்கு தான் துன்பம் வரல, இது மாறி மாறி வர்றது. அது உலகின் இயற்கை. அதை